நருந்தேன் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதிவதனி. சுமார் 90 வருடங்களுக்கு முன் பெரியார் பேசிய மே தின உரையின் சுருக்கம். மே தினம் என்பது இன்று உலகமெங்கும் ஒவ்வொரு தேசத்திலும் கொண்டாடப்பட்டாலும் ஒரே விதமாக கொண்டாடப்படுவதில்லை. ரஷ்யாவில் கொண்டாடப்படுவது போல் இங்கிலாந்தில் கொண்டாடப்பட மாட்டாது. ஸ்பெயினில் கொண்டாடப்படுவது போல் பிரெஞ்சில் கொண்டாடப்பட மாட்டாது. அதுபோலவேதான் ஐரோப்பா முதலிய இடங்களில் கொண்டாடப்படுவது போல் இந்தியாவில் கொண்டாடத்தக்க நிலைமை இல்லை. ஒவ்வொரு தேசத்தின் நிலைமை வெவ்வேறான தன்மையில் இருந்து வருகிறது. எல்லா தேசமும் ஒரே விதமான பக்குவத்தை அடைந்து விடவில்லை. ஆரம்ப திசையில் இருக்கிற தேசமும் முடிவை எட்டி பார்க்கும் தேசமும் ஒரே மாதிரி கொண்டாட வேண்டும் என்று கருதுவதும் புத்திசாலித்தனமாகாது. அநேக துறைகளிலும் சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இம்சைப்படுத்தப்படும் அடிமை மக்கள் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் அடைய வேண்டும் என்கின்ற உணர்ச்சியே மே தின கொண்டாட்டத்தின் முக்கிய அம்சமாகும். நாட்டு நிலைமைக்கு தக்கபடி முயற்சியும் கிளர்ச்சியும் தானாகவே வந்துவிடும். ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட அடிமை மக்கள் என்பவர்கள் கூட ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமாகவே இருக்கிறார்கள். மேல் நாடுகளில் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பவர்கள் தொழிலாளிகள் என்கிற பெயரால் அவர்களது தொழில் நிலையையும் செல்வ நிலையையும் பொறுத்து இருக்கிறார்கள். அதனாலேயே இந்த கிளர்ச்சிக்கு தொழிலாளி முதலாளி கிளர்ச்சி என்றும் வகுப்பு போர் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே தொழில் நிலைமையையும் செல்வ நிலைமையையும் நேரே நோக்கி கிளர்ச்சியோ புரட்சியோ செய்வது முக்கியமானதா இல்லாமல் பிறவி பேதத்தையே மாற்ற கிளர்ச்சியும் புரட்சியும் செய்ய வேண்டியது முக்கியமாய் இருக்கின்றது. ஆதலால் தொழிலாளி முதலாளி கிளர்ச்சி என்பதை விட மேல் ஜாதி கீழ் ஜாதி புரட்சி என்பதே இந்தியாவுக்கு பொருத்தமானதாகும். ஏனென்றால் இந்தியாவில் தொழிலாளி என்று ஒரு ஜாதியும் அடிமை என்று ஒரு ஜாதியும் பிறவியிலேயே மத ஆதாரத்தை கொண்டே பிரிக்கப்பட்டு விட்டது. இந்தியாவில் தொழிலாளி முதலாளி அல்லது எஜமான் அடிமை என்பது பிரதானமாக பிறவி ஜாதியை அடிப்படையாக கொண்டிருப்பதால் இந்தியாவில் மே தின கொண்டாட்டம் என்பது பார்ப்பான் சூத்திரன் பஞ்சமன் அல்லது சண்டாளன் என்கிற ஜாதி பிரிவுகள் அளிக்கப்பட பெரியதொரு கிளர்ச்சியும் புரட்சியும் ஏற்பட வேண்டும் என்கிற கருத்தோடு இன்று கொண்டாடப்பட வேண்டியதாகும். இந்தியாவில் வகுப்பு போர் என்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்ல வேண்டுமானால் ஜாதி போர் ஏற்பட வேண்டும் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். ஜாதியையும் அதற்கு ஆதாரமான மத தன்மையையும் அளிக்காமல் வேறு எந்த வழியிலாவது முதலாளி தொழிலாளி தன்மையை மாற்றவோ அல்லது அதன் அடிப்படையாய் அணுகவோ நம்மால் முடியுமா? இந்தியாவில் ஏழை மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாரானாலும் அதற்கு ஆதாரமும் அடிப்படையுமான ஜாதி பாகுபாட்டையும் மத தன்மையையும் ஒழிக்க சம்மதிக்கவில்லையெனில் அவர்கள் எல்லோரும் யோக்கியவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏதாவது ஒரு அரசியல் தேசியம் ஆகியவற்றின் பேரால் பலர் வயிற்று பிழைப்பு வியாபாரம் செய்வது போல் அவர்களெல்லாம் தொழிலாளிகளின் பேரால் வயிற்று பிழைப்பு வியாபாரம் நடத்துகின்றவர்களாகவே பாவிக்கப்பட வேண்டியவர்கள். இந்து மக்களின் மதமும் அவர்களது ஜாதி பிரிவும் தொழிலாளி முதலாளி தன்மையின் தத்துவத்தை நிலைநிறுத்தவே ஏற்படுத்தப்பட்டதாகும். இந்த காரணத்தினாலேயேதான் மற்ற நாட்டு மேதின கொண்டாட்டத்திற்கும் இந்நாட்டு மேதின கொண்டாட்டத்திற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கின்றது என்று சொல்லுகிறேன். இந்திய தேசியம் என்பது கூட ஜாதியையும் மதத்தையும் காப்பாற்றுவதையே முக்கியமாக கொண்டிருப்பதால் தான் அப்படிப்பட்ட தேசியம் ஒரு நாளும் தொழிலாளி முதலாளி நிலைமைகளை ஒழிக்க முடியாது என்பது மாத்திரமல்லாமல் நிலைத்திருக்கவே பாதுகாப்பு செய்து வருகிறது என்று அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறேன். முதலாளி தொழிலாளி கொடுமை ஒழிய வேண்டும் என்பது போல ஆண் பெண் கொடுமையும் ஒழிய வேண்டியது அவசியமாகும். ஆண்கள் முதலாளிகளாகவும் பெண்கள் தொழிலாளிகளாகவும் அடிமைகளாகவும் நடத்தப்பட்டு வருகிறார்கள். இது வெறும் பிறவி காரணமாகவே ஒழிய மற்றபடி வேறு காரணம் ஒன்றுமே இல்லை. ஆண் பெண் என்பதற்கு பிறவி காரணமாய் கற்கப்பட்டிருக்கிற வேதங்கள் நிபந்தனைகள் அடியோடு ஒழிக்கப்பட்டாக வேண்டும். இதற்கு மக்கள் பெரியதொரு புரட்சிக்கு கிளர்ச்சி செய்ய வேண்டும். ஆண் மக்களோடு தைரியமாய் போர் தொடுக்க வேண்டும்.
பெண்கள் போர் தொடுக்க ஆரம்பித்தால் ஆண் மக்கள் சரணாகதி அடைந்தே தீர்வார். பெண்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் எவ்வளவுதான் நாம் பகுத்தறிவையும் சுயமரியாதை கொள்கைகளையும் போதித்தாலும் உற்சவமும் விழாக்களும் அவர்களை விட்டு விலகவே முடியாது. எனவே நாம் இப்படிப்பட்ட விழாக்கள் சிலதை கொண்டாட ஏற்பாடு செய்தோமேயானால் சுயமரியாதை கொள்கைகளையும் போதித்தாலும் உற்சவமும் விழாக்களும் அவர்களை விட்டு விலகவே முடியாது. எனவே நாம் இப்படிப்பட்ட விழாக்கள் சிலதை கொண்டாட ஏற்பாடு செய்தோமேயானால் மத சம்பந்தமான விழாக்கள், உற்சவம் ஆகியவைகளை மக்கள் கைவிடுவதற்கு அனுகூலமாயிருக்கும். இந்த மே தினத்தை நாம் ஒரு பெரிய விழா போல கொண்டாட வேண்டும். ஏனெனில் நமது விழாக்களில் அநேகம் இம்மாதிரி வெற்றிகளை ஞாபகப்படுத்துவதே ஆகும். குடியரசில் பெரியார் சொற்பொழிவு 12/5/1935. நன்றி, வணக்கம்.